கூட்டத்துல ஒரு நபர் தாவேக்காவுடைய கொடியை தூக்கி ஏந்திருக்காரு. இபிஎஸ் அவர்களும் தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அண்ணா அதை பற்றி நான் பேச விரும்பலிங்கன்னா, எப்படி இருக்கும், யார் வருவார்கள் யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுங்கன்னா. எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும். நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிகிட்டு இருக்கேங்கன்னா, ஐடியாலஜி வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைனில் நாம் ஒரு லைனில் இன்னொருத்தர் ஒரு லைனில் அது எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும் தெரியல. அதனால் பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும். அதனால் கூட்டத்துக்கு யார் வந்தாங்க, எந்த கொடி பிடிச்சாங்க, யார் சொன்னாங்க, நான் அதை பார்ப்பதும் இல்லை, எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா. அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்த்து. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் தான் பார்க்கறதுக்கு தாவேக்கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியினுடைய தலைவர் விஜய் செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க இறங்குறாரு, எந்த வழியா கரூருக்கு வராரு, எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க, எத்தனை கார்ல வர போறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்ல இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க, எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா. அதில் கரூர் நகரத்துக்குள்ளே 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னுங்கண்ணா. யார் வேண்டாமாலும் வரலாம். மக்கள் வெளியே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும், யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு போகிறோம். யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும், அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன, அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூரை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ 2 பூதம் இருக்குது, உள்ளே அந்த பூதம் கடித்து சாப்பிட்டுங்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுகிறாங்க எனக்கு தெரியலங்கண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.